அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது களம் இறங்கும் சிபிஐ, ஆதாரத்துடன் இறங்கிய அண்ணாமலை அவர்கள். ஆளும் கட்சிக்கு பெரிய இடி ஒன்று காத்திருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்திருந்தார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். நிறைய இடத்துல போலீஸ் அராஜகம் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பாஜகவினருக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் எங்களை அடக்குகின்ற இந்த காவல்துறை அந்த கள்ளச்சார காய்ச்சினவங்களை பிடிச்சிருக்கலாமே, அதில் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் இப்போ எங்கே, அந்த கூட்டணி கட்சிகளின் மான ரோசங்கள் எங்கே போனது, சமூக ஆர்வலர்கள் போராளிகள் என்ற பெயரில் வலம் வந்து கொண்டிருந்த அந்த போலி நடிகர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள், முதல்வர் ஏன் நம்ம கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை இன்னும் அப்படின்னு நம்ம கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா. கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக குதிச்சு வருவாங்க, தாவி வருவாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க, ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஹத்தராஸில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும். அதை சுற்றி ஒரு கும்பல், ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர், இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்களாம் குதிச்சுட்டு இருப்பாங்க, தம்மான்னு குதிப்பாங்க. எதுக்குன்னா, ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசைக்குள்ளே ஏதோ நடந்துருச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம் இல்லாது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மையப்புள்ளியில் 55 பேர் இறந்துருக்கிறாங்க. எங்கே போச்சு உங்கள் மான ரோஷம்? நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு? அதனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தியிருக்கிறாங்க. முழு அடிமைகள். ஒரு கண்டன குரலை காணோம். இதற்கு முன்னாடி யாரோரோ வருவாங்க, சமூக ஆர்வலர், சினிமா நடிகர்கள், யாரோ கிளம்பி வருவாங்க, இதற்கானா அதற்கானான். இன்னைக்கு யாரும் ஒன்றுமே பேசலீங்கண்ணா. டிஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, யாருமே பேசல. அதெல்லாம் விடுங்கண்ணா. இதை விட ஒரு பெரிய நிகழ்வு 2.5 ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா. முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒரே கேள்வி. கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து 3 மணி நேரம், பைலட் எஸ்கார்ட் காரில் போனால் 2.5 மணி நேரம், ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா 35 நிமிஷம். கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது, 35 நிமிஷம் ஹெலிபேடு. அங்கே போயிட்டு வர்றதுக்கு 35 நிமிஷம். ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை, முதலமைச்சர் காரில் போனால் சோர்ந்து போயிடுவார், அவர் சட்டப்பேரவையில் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க, அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க. டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க. கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க. முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் 2 நாளை கள்ளக்குறிச்சி மாற்றுங்க. ஏன் செய்யலீங்கன்னா? ஏன் வரலின்னு கேட்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலு, நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணுமா? என்னன்னு சென்னையில் தெருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலின்னு கேட்குற திமுக கூட்டம். ஆனால் கள்ளக்குறிச்சியில் 55 பேர் செத்து போயிருக்கிறாங்க, ஏன் முதலமைச்சர் போகல? அதனால் இதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம். ஹத்ராஸில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க? ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தால் அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்கே போனாங்க? இதை கேட்டால் எப்படிங்கன்னா அது அரசியல் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று தான் கேள்வி எழுப்பியிருந்தார். திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. அதாவது அப்பனாச்சும் முதல்வர் கள்ளக்குறிச்சி வருவாரா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாரா, சந்திப்பாரா அப்படின்னு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், ஓ யார் யாது எங்கள் அதிபருக்கே பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுவீர்கள், பார்த்துக்கோங்க, ஒழுங்காக இருந்துக்கோங்க, ஜாக்கிரதை. யாருக்கு யார் பஸ் டிக்கெட் போடுறீங்க? நாங்கள் நினைச்ச ஹெலிகாப்டரில் வருவோம், ஏரோப்ளைனில் வருவோம், இன்னும் பஸ் டிக்கெட் போட்டு எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, ஒழுக்கமாக இருந்துக்கோங்க. ஆமாம். தென் பார்த்தீங்கன்னா 3வது விஷயம், 3 விஷயம் சொல்லியிருந்தேன். அதில் 3வது விஷயம் பாஜக சர்வாதிகாரம் செய்து சர்வாதிகார ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு இந்த திமுக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு வீடியோ போடுறேன், அதை நல்லா கேட்டுவாங்க. எந்த கட்சி சர்வாதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பார்த்தீங்களா? அதாவது நேற்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. அதாவது அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாராம் எதிர்க்கட்சி பேசுகிறதும் அந்த மீடியா வந்து இதை எழுதுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா, இதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாராம், நேரலை பண்ண மாட்டாங்களாம்மா. இது சர்வாதிகாரமா இல்லை பாஜக பண்ணுறது சர்வாதிகாரமான்னு மக்களே உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே பதில் சொல்லிடுங்க. ஃபைனலாக இப்போ மேட்ருக்கு வருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்து நம்ம தமிழக அரசு வந்து சிபிசிஐடியை விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடி விசாரித்தாலோ காவல்துறை விசாரித்தாலோ உண்மை வெளிவராது. நம்ம அண்ணாமலை அவர்கள் அதில் என்ன ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசாரணையை வந்து சிபிஐக்கு மாற்றணும். அதாவது மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரத்துக்கு துணை போன அந்த அரசியல்வாதிகளின் லிஸ்ட்டும் அந்த அரசு அதிகாரிகளின் பெயர் பட்டியலும் வந்து பர்சனலாக வந்து அண்ணாமலைக்கு அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுதுங்க. அதாவது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அண்ணாமலைக்கு பர்சனலாக இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் சம்மந்தப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் வந்து சிபிசிஐடியோ காவல்துறையோ தமிழக காவல்துறையோ விசாரித்தா இந்த விசாரணையில் வந்து உண்மை வெளிவராது. அதனால் வந்து சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஆதாரங்களையும் இந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அண்ணாமலை அவர்களுக்கு பர்சனலாக கொடுத்த அனைத்து ஆதாரங்களையும் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறாராமா நம்ம அண்ணாமலை அவர்கள். அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. இதை தொடர்ந்து வந்து மத்திய அரசு தமிழக அரசின் இந்த வழக்குக்கான நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்களாம். விரைவில் இந்த வழக்கை தமிழக அரசிடமிருந்து சிபிஐக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பாஜக மேல் வட்டாரங்கள் சொல்லுகிறார்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பொதுநல வழக்கு பதியவும் நம்ம பாஜக தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறதுங்க. ஆக மொத்தம் எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆளும் கட்சிக்கு இடி மேல் இடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ பேர் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கள் அதிபருக்கு வந்து அந்த பஸ் டிக்கெட் போட்ட பாரியா, நீ மட்டும் கையில் கிடையா, உனக்கு இருக்கியா கச்சேரி, சரியா? எங்கள் அதிபருக்கே நீ பஸ் டிக்கெட் போடுறியா? ஓகேங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்றத. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.